நீங்கள் எங்கே இருந்தாலும் நேற்றைய தினம் தமிழ்நாட்டு அரசியல் நடந்த எல்லாத்தையும் 20 நிமிஷத்தில் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறது தான் இந்த ஷோவோட நோக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்துங்க. அப்போ தான் ஒவ்வொரு நாள் காலையும் தவறாமல் இந்த நிகழ்ச்சி உங்களை வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ பல உறவுகளை சென்றடையும். நம்ம டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் குடும்பம் பெரிதாகும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன், டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். ஒரு சின்ன வேண்டுகோள் உறவுகளே, இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஒருவேளை பிடிக்காமல் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா ஏன் போகிறீங்க, கண்டென்ட்ல என்ன ஆச்சு அப்படின்ற காரணத்தை மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதை நாங்கள் அப்டேட் பண்ணிவிடுவோம், சரி செய்து கொள்வோம். முதலாவதா தலைப்பு செய்திகள். இன்னைக்கு நம்ம மேஜை மேலே இருக்கிறது இதுதான். ஒன்று, திருமாவளவன் உடைச்ச 2 ரகசியங்கள். அதில் ஒன்று, டிஎம்கேயை நிலைக்குலைய வைக்கும். 2, தூத்துக்குடி தாவேகா எம்எல்ஏ கிட்ட 100 கோடி வரை பேரம், கூடவே ஒரு லாரி கொலை முயற்சி குற்றச்சாட்டு. 3, செந்தில் பாலாஜி தம்பி அசோக் 2 பேரும் போலீஸ் சம்பளுக்கு வரல, வழக்கு இப்போ சிறப்பு நீதிபதி கிட்ட இருக்கு. 4, எடப்பாடி வாசல்ல ஒரு புது சத்தம், டிடிவி தினகரனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. 5, வைகோ சூளுரை, விஜய் அரசுக்கு நாங்கள் போர்க்கவசம் அப்படின்னு பேசியிருக்காரு. 6, முதல்வர் விஜய் நெம்மேலியில் ஆசியாவின் மிகப்பெரிய குடிநீர் திட்ட ஆய்வு, வழியில் நடந்த ஒரு அழகான சம்பவம். இதில் எது பெருசு, அதுதான் இன்னைக்கு முக்கிய செய்தி. நேரடியாக விஷயத்துக்கு வரேன். இது திருமாவளவன் பேசின பேச்சு இருக்கே, அது ஒரு பேச்சே இல்லை, அது ஒரு கோர்ட்டில் வைக்கிற சாட்சியம் மாதிரி. முதல்ல ஒரு காமெடியில் ஆரம்பித்தார். விசிகா தலைமை அலுவலகம் புதுசாக ரெனோவேட் பண்ணதுக்கு டிஎம்கே பக்கம் இருந்து கிண்டல் வந்துச்சான். சோஃபா எல்லாம் புதுசாக வாங்கிட்டாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு திரும்ப என்ன சொன்னார் தெரியுமா? 100கணக்கான கோடியை யாராவது சோஃபாவில் கொண்டு வர முடியுமா, இது தொண்டர்கள் கொடுத்த நன்கொடை அப்படின்னாரு. அடுத்த வரியில் சிபிஐ வீரபாண்டியன் இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னார், சோஃபா பெட்டியிலையும் கல்லா பெட்டியிலையும் அரசியல் வராது அப்படின்னு சொன்னாப்புல. யார் மேலே அந்த அம்பு பாஞ்சுதுன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். சரி, காமெடி முடிஞ்சது. இப்போது வெடி நம்பர் 1. திரும்ப சொல்கிறாரு, தேர்தலுக்கு பிறகு ஏடிஎம்கே பக்கம் இருந்து மத்தியஸ்தர்கள் என்கிட்ட வந்தாங்க, நான் மறுத்துட்டேன் அப்படின்னு. ஸோ அதாவது ஏடிஎம்கே கூட உட்கார்ற விசிகேக்கு வாய்ப்பு வந்துச்சு, அவரே வேணாம்னு சொல்லிட்டாரு. ஸோ வெடி நம்பர் 2, இதுதான் நெருப்பு மாதிரி. டிஎம்கே கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுக்கு சரியாக 1 மாதம் முன்னாடி தாவேகாவோட ஒரு முன்னணி தலைவரோட ரகசிய சந்திப்பு நடந்துச்சுன்னு திரும்பவே மேலே ஒத்துக்கிட்டார். யோசிச்சு பாருங்கள், டிஎம்கே கூட கை கோர்த்த கட்சியோட தலைவர் அதே நேரத்தில் தாவேகா பக்கமும் ஒரு கதவை திறந்து வச்சுருக்காரு. இன்னும் முடியல, அடுத்த சமூகம் இன்னும் பெருசு. இதென்ன, இதோட ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது அப்படின்னு வடிவேல் சொல்கிற மாதிரி. திருமா, ரவிக்குமார், சிந்தனை செல்வன் 3 பேரும் முதல்வர் விஜய் நேரில் வந்து சந்தித்தாங்க. அந்த சந்திப்பில் திருமா சொன்னதா அவரே மேடையில் சொன்ன வார்த்தைகள் இது. நீங்கள் ஏடிஎம்கே ஆதரவோட ஆட்சி அமைச்சிருக்கலாம், ஆனால் மதசார்பற்ற எங்களை அழைச்சது உங்கள் துணிச்சல். அடுத்த 5 வருஷம் நாங்கள் உங்களுக்கு உற்ற துணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. ஸோ உற்ற துணை, இது நான் சொல்கிறது இல்லை, டிஎம்கே முன்னணியில் இருந்த கட்சியோட தலைவர் தமிழ்நாட்டு முதல்வர் விஜய் கிட்ட நேரில் சொன்னதா அவரே பொது மேடையில் சொன்னது. அப்போது விசிகாயை டிஎம்கே விட்டு விலகுச்சு. திரும்ப அதுக்கும் பதில் வச்சுருக்காரு, நாங்கள் விலகலை, டிஎம்கே கூட்டணியில் விசிகே இல்லைன்னு அறிவித்ததே டிஎம்கே தலைமை தான் அப்படின்னு சொன்னார். அதாவது 20 வருஷ கூட்டாளியை கலட்டி விட்டது டிஎம்கே. இப்போது அதே டிஎம்கே ஊர் முழுக்க போய் சொல்லுது விஜய் எங்கள் கட்சியை உடைக்கிறாரு அப்படின்னு. இங்கே தான் ஒரு விஷயம் சொல்லணும். டிஎம்கே கூட்டணின்னு சொல்கிறது ஒரு பெரிய பந்தல் மாதிரி, வெயிலுக்கு நிழல் தரும்னு எல்லாரும் அது கீழே வந்து நின்னாங்க. ஆனால் காற்று பலமாக அடித்த உடனே அந்த பந்தலே கிழிஞ்சு போட்டவன் தலையிலேயே விழுந்துட்டுருக்கு. விசிகா வெளியே, சிபிஐ நிபந்தனை பேசுது, காங்கிரஸ்குள்ளே தாகூர் வந்து தனி ராகம். ஸோ இது எந்த இராவோட ஆரம்பம்னு கேட்டால், கூட்டணி அரசியல் முடிஞ்சு தனி பலம் தான் அரசியலுங்கிறது ஒரு புதிய ஒரு இரா ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுதான் இது ஆரம்பம், ஒரு ரெவல்யூஷன், ஒரு புரட்சி அப்படி கூட வச்சுக்கலாமே. ஸோ டிஎம்கே தலைமையை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறோம். 20 வருஷமாக கூட இருந்த விசிகாவே உற்று துணைன்னு விஜய் பக்கம் நிற்கும்போது உங்கள் பந்தலுக்கு கீழே இன்னும் யார் மிச்சம் இருக்கான் சார்? கேட்குதா? கேட்டால் பதில் சொல்லுங்கள். அடுத்தபடியாக செய்தி சுருக்கம், வேகமாக 6 செய்திகள். 1, தூத்துக்குடி எம்எல்ஏ வெடி. தூத்துக்குடி மாவட்டத்துக்கு தாவேகா எம்எல்ஏ ஒருத்தர் கேமரா முன்னாடி உட்காந்து சொல்கிறார், என்கிட்ட நேரடியாக சொன்னாங்க 30 கோடி தாரேன், 50 கோடி தாரேன், 100 கோடி தாரேன், அதையும் தாண்டி தாரேன், டிஎம்கேக்கு வா, இல்லைனா உன்னை டார்கெட் பண்ணி மொத்தமாக சேர்த்து அழிப்போம் அப்படின்னு. பேசுனது யாருன்னு சொல்கிறாரு. நெல்லையை சேர்ந்த ஒரு தியேட்டர் ஓனர், கூடவே அனிதா ராதாகிருஷ்ணன் கூட இருக்கிற 4 பேர். எல்லா கால் ரெக்கார்டும் ஆதாரமாக என் கையில் இருக்குதுன்னு அந்த எம்எல்ஏ சொல்கிறார். அதோட இன்னொரு பகீர்,
25 நாள் முன்னாடி என் காருக்கு எதிராக ஒரு லாரி மோத வந்துச்சு, ரைட் சைடில் ஏறி தப்பிச்சேன், கொலை முயற்சின்னு குற்றம் சாட்டுறாருங்க. எம்எல்ஏவுக்கு விலை பேசுகிறது ஒரு கடை வியாபாரம் மாதிரி ஆகிப்போச்சு. இப்போது நேற்று 35 கோடி ரேட்டு கேட்டோம், இன்றைக்கி 100 கோடி ரேட்டு கேட்குறோம். நாளைக்கு என்ன ரேட்டுன்னு தமிழ்நாடு காத்திருக்கு, பார்ப்போம் என்ன வேணால் பண்ணுவாங்க பவருக்காக. ரெண்டாவது, எடப்பாடி வாசலில் புதுசாக ஒரு சத்தம். தஞ்சை மாவட்ட நிர்வாகி கூட்டத்தில் குமுக நிர்வாகி ஒருத்தர் எடப்பாடி முகத்துக்கு நேராக சொல்லிட்டார், டிடிவி தினகரனை கட்சியில் சேருங்க, டெல்டா பலப்படும் அப்படின்னு. முன்னாடி எல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு வெட்டின எடப்பாடி இந்த முறை என்ன சொன்னார் தெரியுமா? அவர் வேறு கட்சி நடத்திட்டு இருக்கார் தம்பி, நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னாரு. இது மறுப்பு இல்லை, இது லேசாக திறந்து வச்ச கதவு. கூடவே அவர் தொண்டர்கிட்ட சொன்னாராம், தாவேகா வெற்றி மாயை, ஏடிஎம்கே ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எழும் அப்படின்னு. ஃபீனிக்ஸ் பறவை எழுணும்னா முதல்ல எரியணும். எரியிற வேலையை இப்போது ஏடிஎம்கே ஒழுங்காக பண்ணிகிட்ருக்கு. தூக்கி எரிகிறாங்க எல்லாத்தையும், அந்த பக்கம் ஓடு போ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எழுற வேலை தான் இன்னும் ஒன்றும் காணோம். 3, வைகோ சூளுரை. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிக்கை விட்டிருக்காரு, விஜய் அரசு 5 வருஷம் நீடிக்கும், அதை வீழ்த்த வர எல்லா சதிக்கும் எதிராக நாங்கள் போர்க்கவசமாக நிற்போம் அப்படின்னு. கூடவே டிஎம்கேவுக்கு ஒரு நேரடி அடி. குதிரை பேரம்னு பேசுகிறீங்களே, எங்கள் மதிமுகவோட ராமகிருஷ்ணன் எம்எல்ஏவை ராஜினாமா வாங்கி உங்கள் உதயசூரன் சின்னத்தில் நிறுத்தி எம்எல்ஏ ஆக்குறன்னு நீங்கள் தானே, அந்த பெருசாலி பேரத்துக்கு வழிகாட்டியே நீங்கள் தான் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ நேற்று முந்தானேற்று அமைச்சர் செங்கோட்டையனும் இதே வரலாற்றை சொன்னார். இப்போது மதிமுக பக்கமே அதே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பேரம் பேசின வரலாறு யாருதுன்னு ரெக்கார்டு பேசுது, மக்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நானும் இங்கே எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். 4, அனிதா வழக்கில் ஒரு திருப்பம். அனிதா ஜாமீனில் வெளியே வந்துட்டார், ரைட்டு சரி. ஆனால் நீதிமன்ற விசாரணையில் ஒரு முக்கிய தகவல் வெளியே வந்திருக்கு. உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் வாதம் நடந்துட்டு இருக்கும்போது அவரோட தரப்பு வக்கீலே அவர் பேசின தப்பு தான் ஒத்துக்கிட்டதாக சொல்லப்படுது. சொந்த வக்கீலே தப்புன்னு சொன்ன பேச்சுக்கு தான் இவ்வளோ நாளாக இந்த திமுக அரங்கம் முழுக்க கருத்து சுதந்திரம் கோஷம் போட்டுச்சா? என்னையா இது? ஷோ கடவுளே. 5வது, அமைதியான ஆனால் முக்கியமான செய்தி. முதல்வர் விஜய் நேற்று மதியம் நெம்மேலி போனார். கடல் தண்ணியை குடித்தண்ணீராக ஆக்கிற திட்டம். ஒரு நாளைக்கு 400 மில்லியன் லிட்டர், 4400 கோடியிலிருந்து 6000 கோடி வரை முதலீடு. முடிஞ்சால் ஆசியாவிலேயே பெரிய திட்டம். ஆக்சுவலாக இது சென்னையில் 22 லட்சம் பேருக்கு குடிநீர் நம்ம கொடுக்கலாம். ஸோ பேட்டரி காரில் ஏறி பிளான் முழுக்க சுற்றி பார்த்து உத்தரவுகள் போட்டார். ஞாபகம் இருக்கா? சில நாள் முன்னாடி டிஎம்கே இதே நெம்மேலி கல்வெட்டு விஷயத்தில் கதை விட்டுச்சு. அந்த கதைக்கு பதில் முதல்வர் நேரில் போய் நின்னதே தான். ஸோ உங்கள் வீட்டில் குழாயில் நாளைக்கு வர தண்ணி இந்த மாதிரி ஆய்வில் தான் ஆரம்பிக்குது. இது ஒரு சாதாரண ஆரம்பம் கிடையாது, பொறுத்திருந்து பார்ப்போம். 6வது, ஒரு கார் நின்ன கதை. அதே நெம்மேலி பயணத்தில் தலைமை செயலகம் வாசலில் மனுவோடு நின்று 10க்கும் மேற்பட்ட பெண்களை பார்த்ததும் முதல்வர் காரை நிறுத்த சொல்லி அவங்கக்கிட்ட இருந்த நேரடியாக மனுவை வாங்கினார். 30 வினாடி நிகழ்வு தான். ஆனால் ஆட்சினா என்ன, கார் நிற்குதா நிற்கலையான்னு அந்த 30 வினாடியில் தான் நம்மளுக்கு தெரியும். எங்கேயாவது எப்போவாது நின்றுருக்கா, நின்னா செட்டப்போட கேமரா வச்சு பக்காவாக ஷூட்டிங் தான் நடத்திருப்பாங்க. நம்மளுக்கு தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு. அடுத்தபடியாக நம்மளுடைய தொடர்கதைக்கு வருவோம். எம்எல்ஏ பேரம் வழக்கு குவிக்காக ரீகாப் பண்ணிடுறேன். ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவுக்கு 35 கோடி ஆஃபர், அதிலிருந்து கிளம்பின வழக்கு இதுவரை 8 பேர் கைது. இன்றைக்கி அப்டேட் என்னன்னா, நேற்று செந்தில் பாலாஜியும் தம்பி அசோக்கும் போலீஸ் சம்மனுக்கு ஆஜராகலை. அதே நேரம் நீதிமன்றத்தில் ஒரு முக்கிய மாற்றம். செந்தில் பாலாஜி மேலே இருக்கிற வழக்குகளும் அசோக்கோட முன்ஜாமீன் மனுவும் ரெண்டுமே எம்பி எம்எல்ஏ வழக்குகளை விசாரிக்கிற சிறப்பு நீதிபதி ஜி.கே. இளந்தரையன் கிட்ட மாற்றப்பட்டிருக்கு. கூடவே விசாரணையில் வெளிவந்த இன்னொரு தகவல், இந்த ஆப்ரேஷனுக்கு ஆன செலவு 180 கோடி, அதுவும் 5 நட்சத்திர உள்ள 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குற பில் எல்லாமே ஒரு கார்பரேட் நிறுவனத்தோட அக்கௌண்ட்லேருந்து போயிருக்கான். இது ஏன் முக்கியம் அப்படின்னா, சிறப்பு நீதிமன்றம்னா வேகம் கூடும், தள்ளி போட முடியாது. அடுத்து இதோட டெவலப்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு ஜூலை 8 அசோக்குடைய முன்ஜாமீன் மனு விசாரணை. அந்த ஒரு இயரில் தான் இந்த கதையோட அடுத்த அத்தியாயமே எழுதப்படும். அடுத்தபடியாக முக்கியமான செக்மெண்ட் மக்கள் கோரிக்கை. முதலாவதாக, ஓடிபி இல்லைன்னா வைத்தியம் இல்லையா? அரசு மருத்துவமனைகளில் ஆதார் ஓடிபி கட்டாயம்னு சொல்லி ஓடிபி வராதவங்களுக்கு சிகிச்சை தர மறுக்கிற நிலைமை இருக்கிறதா செய்தி வந்திருக்கு. வயசான பாட்டி ஒருத்தங்க கையில் பேசிக் ஃபோன் வச்சுருந்தா, நெட்வொர்க் இல்லாத கிராமத்தில் இருந்து வந்தால் அவங்க வலிக்கு ஓடிபி தான் மருந்தா சொல்லுங்கள்? ஸோ டிஜிட்டல் முறை நல்லது தான், ஆனால் அது ஏழை நோயாளிகளுக்கு தடையாக மாறிடக்கூடாது. 40 நாளில் ஆசியாவின் பெரிய குடிநீர் திட்டத்தை முன்னெடுக்கிற இந்த அரசு இந்த சின்ன ஆனால்
முக்கியமான சிக்கலையும் சரி பண்ணணும்னு நம்புகிறோம். ஓடிபி வராட்டி மாற்று வழி, அவ்வளவுதான் கோரிக்கை. இதோட ஃபாலோப்பையும் நாங்கள் விடாமல் நிச்சயமாக பார்ப்போம். இரண்டாவதாக, சென்னைக்கு 2வது ஏர்போர்ட் எப்போ? நேற்று ஒரு கவலையான டேட்டா வந்துச்சு. 2015 பெங்களூர், 2020 ஹைதராபாத், இப்போ 2026 கொல்கத்தா கூட சென்னை ஏர்போர்ட்டை முந்திருச்சு. மீனம்பாக்கம் 2035 ஃபுல் கெப்பாசிட்டி ஆயிடும்னு அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க. பக்கத்தில் ஆந்திரா கிருஷ்ணகிரிக்கு 32 கிலோமீட்டர் தூரத்தில் கும்பம்ங்கிற இடத்துல ஏர்போர்ட் போட பிளான் போடுது. ஸோ தொழில் கூட்டமைப்போ முதல்வரை சந்திச்சு 2வது ஏர்போர்ட் கேட்டிருக்கு. ஸோ தமிழ்நாட்டோட தொழில் எதிர்காலம் இந்த ஒரு முடிவில் தான் இருக்கு. வேகமாக ஒரு தெளிவான அறிவிப்பு வரணும்னு உரிமையோட கேட்குறோம். இதையும் இந்த அரசு பார்க்கும்னு நிச்சயமாக நம்புகிறோம். அடுத்தபடியாக நாளை என்ன? இன்னைக்கும் நாளைக்கும் கேலண்டரில் பரபரப்பாக இருக்கிற விஷயங்கள். இன்னைக்கு ஜூன் 7 கரூர் விவகாரத்தில் டிஎம்கே போட்ட மனு சுப்ரீம் கோர்ட்டில் அவசர விசாரணைக்கு வருது. ஸோ முதல்வர் ஜூலை 10 கரூர் பயணத்துக்கு முன்னாடி வர ஹியரிங் இது. அதனால் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். இன்னைக்கு இரவு 11:50 இன்னொரு டெட்லைன். நீட் ரத்தான தேர்வுக்கு கட்டணம் ரீஃபண்ட் வேணும்னா என்டிஏ போர்ட்டலில் பேங்க் அக்கௌண்ட் விவரம் கொடுக்கணும். 22.7 லட்சம் பேரில் இன்னும் 14 லட்சம் பேர் கொடுக்கல. ஸோ வீட்டில் தேர்வு எழுதின பிள்ளைங்க இருந்தால் இப்போவே பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாளைக்கு ஜூலை 8 அசோக் முன்ஜாமீன் மனு சிறப்பு நீதிபதி முன்னாடி. அந்த முடிவில் இருந்து தான் செந்தில் பாலாஜி கதையோட அடுத்த திசை தெரியும். இந்த 3ம் நடக்கட்டும். நாங்கள் இங்கேயே இருக்கோம், உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் இந்த காலை குரல் நிகழ்ச்சியில். அதோட இன்னைக்கு முக்கியமான விஷயத்தோட பின்னணியை யாரும் பேசாத ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆங்கிளில் நம்ம ஓன் ஸ்டைலில் இன்று மாலை 5 மணிக்கு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் விரிவாக பேச போகிறோம். மறக்காமல் வந்துடுங்க. இப்போ நம்மளுடைய குடும்ப பேச்சு சின்னதாக நம்ம குடும்ப விஷயம். நம்ம வார அட்டவினை இதுதான். தினமும் காலை 6 மணிக்கு காலை குரல், தினமும் மாலை 5 மணிக்கு அரசியல் மேடை, சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு உறவுகளும் நானும் ஒரு புது ஷோ, ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு உறவுகளின் குரல். ஸோ உங்களுடைய உறவுகளின் குரல் நிகழ்ச்சிக்காக ஸ்க்ரீனில் தெரிகிற மொபைல் நம்பருக்கு உங்கள் வாய்ஸ் நோட்டை அனுப்புங்க. உங்கள் குரல் நம்ம ஷோவில் ஒலிக்கும். அதே மாதிரி உறவுகளும் நானும் நிகழ்ச்சிக்காக கம்யூனிட்டி போஸ்ட் நாங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கோம். உங்கள் கேள்விகளை அங்கே கமெண்ட் பண்ணுங்கள். சனிக்கிழமை உங்கள் பேர் சொல்லி நான் பதில் சொல்கிறேன். முழுசாக பார்த்த உங்களுக்கு நன்றி. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸின் காலை குரல். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று மாலை 5 மணிக்கு அரசியல் மேல் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். நன்றி. வணக்கம்.